ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, என்னவென்று நாம் பார்க்கலாம். இனி தமிழில் மட்டுமே அரசாணை வெளியிடப்படும் என தமிழக அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தமிழக அரசினுடைய இந்த உத்தரவின் முழு விவரங்கள் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க? துறை தலைமை அலுவலகத்திலிருந்து அரசு மற்றும் பிற அலுவலகங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய கருத்துரைகள், கோப்புகள், கடிதங்கள் இவை அனைத்துமே அரசாணைகள். இது அனைத்துமே ஆங்கிலத்தில் தான் இடம்பெற்றிருக்கும். ஒரு சில மட்டுமே தமிழில் அரசாணை வெளியிடப்படக்கூடிய நடவடிக்கைகள் இருந்து வருகிறது. ஆனால் இனி தமிழில் மட்டுமே அரசாணை வெளியிட வேண்டும் என்பது தமிழக அரசுடைய புதிய உத்தரவாக இருக்கிறது. தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்படக்கூடிய அரசாணைகள், சுற்றறிக்கைகள் தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும். துறை தலைமை அலுவலகத்திலிருந்து பிற அலுவலக அரசு அலுவலகங்களுக்கு அனுப்பக்கூடிய கருத்துரைகளும் தமிழிலேயே இருக்க வேண்டும் என்றும் உத்தரவாக இருக்கிறது. பொதுமக்களிடமிருந்து தமிழில் வரும் கடிதங்களுக்கு தமிழிலேயே பதிலளிக்க வேண்டும் என்றும் அனைத்து பதிவுகளும் தமிழில் மட்டுமே கையப்பட வேண்டும். அனைத்து துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் துறை அலுவலர்கள் இதை முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதும் தமிழக அரசினுடைய புதிய உத்தரவாக உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.